தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்குரிய நாம் எல்லாரும் நம்முடைய கையில நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வேத புத்தகத்தை தேவனுக்கு நேராக உயர்த்துவோமா? எல்லாரும் ஒரு பெரிய அறிக்கை செய்ய போறோம். நீ என்ன அறிக்கை இருக்கிறாயோ அதுதான் நடக்கும், வேற ஒண்ணும் நடக்காது. அதனாலதான் நாட்டுக்கு இயல்பே கொடுக்கல தேவன். உன் இஷ்டப்படி பேசலாம், என்ன பேசுறியோ அது அப்படியே நடக்கும். ஆமாம். நான் சொல்லுகிற விசுவாச அறிக்கை எல்லாரும் சொல்லுங்க. இந்த வேதம் என்னுடையது. காசு கொடுத்து வாங்கணும். எல்லாரும் ஓசியில வாங்கினீங்க, படிக்கவே மாட்டீங்க. ஓசியில வேணும்னு கேட்காதீங்க. ஆமென். இந்த வேதம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள் தான் நான். என்னங்க சொல்லுது? கெட்ட பையன், மோச பையன் அப்படின்னு சொல்லுத? ஆண்டவருடைய பிள்ளை, நீதிமான், பரிசுத்தவான் சொல்லுதா? இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் எனக்கு உண்டு. இந்த வேதம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே என்னால் செய்ய முடியும். இன்றைக்கு என்னுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு திறந்திருக்கிறது. நான் தேவனுடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். ஆமென், ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? இன்றைக்கு குடும்பத்திலே நிறைய குடும்பங்களிலே தொல்லைகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இதனுடைய எல்லை என்னப்பா? குழப்பத்திலேயே தான் முடியுமா? வெற்றி வாழ்க்கையே இல்லையா? வெற்றி என்பது எட்டாத ஒரு கனியா? இப்படி சிந்திக்கிறவர்கள் ஏராளமாயிருக்கிறார்கள் இன்றைக்கு. இவர்கள் புறஜாதி மக்களிலே கிறிஸ்தவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே தொல்லைகள் நிறைந்து கொண்டிருக்கின்றனவே, என்னுடைய குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கின்றனவே, காரணம் என்ன? இப்படிப்பட்ட சிந்தனைகள் நிறைய பேர் இருக்கிறது. இப்படிப்பட்ட சிந்தனையிலே தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிறான் மனுஷன். சிந்திக்க 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 பாருங்க, உடம்புல எவ்வளவு வேலை செஞ்சாலும் சரி, வேர்வை வெளிவரும், அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுத்துருவான், முடிஞ்சது. தொழிலாளி இருக்கிறானே, உடல்ல உழைக்கிற தொழிலாளி, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். ஆனா மனசுல, உள்ளத்தில, எண்ணத்தில நீ ரொம்ப குழப்பத்தில, கஷ்டத்தில, கவலையில இருக்கிறேன்னு வச்சுக்கோ, அது டைரக்ட் அட்டாக் உன்னுடைய சரீரத்தை தான் தாக்கும். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்ப. எல்லாவற்றிலும் சரீரம் முழுவதும் வாழ வேண்டும் என்றால் உன் ஆத்மா நல்லபடியாக வாழணும். அது முதல்ல சரீரத்தை தான் அட்டாக் பண்ணும். ஆனால் உங்களுடைய உள்ளத்திலே எங்க பார்த்தாலும் குடும்ப தொல்லைகளை பற்றிய எண்ணங்கள் நிறைந்து கொண்டிருக்கின்றன. நான் கிறிஸ்தவன் தான், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவியை பெற்று விட்டேன், காணிக்கை கொடுக்கிறேன், சர்ச்சைக்கு வருகிறேன், எல்லா காரியங்களும் செய்கிறேன். ஆனாலும் என்னுடைய குடும்பத்திலே குழப்பங்கள் இருக்கின்றன, என்னுடைய குடும்பத்திலே தொல்லைகள் இருக்கின்றன. இதிலிருந்து விடுவு காலமே கிடையாதா? இப்படி கேட்கிறவர்கள் ஏராளம் உண்டு. உங்களுக்கு நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல போகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். வேதத்திலே ஒரு சில குடும்பத்திலே வந்த தொல்லைகளை சொல்ல போறேன். முதல்ல வேதத்துல எல்லாமே இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், தொல்லைகளை பத்தி படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தொல்லைகளை பத்தியே படிச்சு போலாம். சந்தோஷத்தை பத்தி படிச்சு போனீங்கன்னா சந்தோஷத்தை பத்தியே படிச்சு போலாம். வியாபாரத்தை பத்தி படிச்சு போனீங்கன்னா வியாபாரத்தை பத்தியே படிச்சு போலாம். கம்ப்யூட்டரை பத்தி படிச்சு போனா கம்ப்யூட்டர் கூட இருக்கு. இதுல ஆசிரியர் தொழில், அதை பத்தி படிக்கணுமா, படிச்சுக்கும் போதுல நிறைய இருக்குது. இன்டர்வியூக்கு போகணுமா, இன்டர்வியூக்கு போகும்போது எப்படி எல்லாம் போகணும் அதுல எழுதி இருக்குது. எல்லாம் புருஷன், மனைவி, பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஸ்கூலுக்கு எப்படி போறது, எல்லாமே இதுல இல்லாதது ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் வந்தாலும் வரும், எனக்கு ஒன்றும் தெரியல. இப்பெல்லாம் கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு என்ன வேணுமோ, வீட்டை பத்தி எல்லாம் தெரியணும் வச்சுங்க, ஹவுஸ், ஹோம் ஏதோ ஒன்று போட்டு கிளிக் பண்ணீங்கன்னா போதும், எல்லாம் வந்துடும். சரிதானா?
அதே போல ஒரு நாள் வரும், இப்ப ஏதோ பண்ணிருக்கிறாங்க, ஆனாலும் இன்னும் அதிகமாய் வரப்போகுது. உங்களுக்கு சந்தோஷம்னு வேணுமா, ஜாய் போட்ட வேண்டியது கம்ப்யூட்டர்ல. பைபிள்ல என்னென்னலாம் ஜாய் இருக்கோ எல்லாம் வரும். இப்ப என்னன்னா வசனம் மாத்திரம் தான் வருது, நிகழ்ச்சிகளோடு வரணும். யார் அந்த சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆக போறீங்க? நம்ம சர்ச்சில் அப்படி ஒரு ஆள் இருக்க போறாரு, தெரியல. என்னையா இருப்பார், இருக்கிறார் சொல்ல மாட்டீங்களோ? ஸ்தோத்திரம். இருப்பார் அல்ல, இருக்கிறார். இருக்கிறார், தேடிக்கொண்டே இருக்கிறோம், வருவார் அல்லது வந்திருக்கிறார். இங்கே இருக்கிறாரா? சரி. வேதத்துல ஒரு சில வீடுகளிலே குழப்பங்கள் உண்டாயிருக்கின்றன. என்னன்னு நான் சொல்ல போறேன். ஏசா யாக்கோபு 2 பேரும் அண்ணன் தம்பி, 2 பேரும் அண்ணன் தம்பி, இரட்ட பிள்ளைகள். இரட்ட பிள்ளைகளுக்குள்ளேயே குழப்பங்கள், தொல்லைகள். காரணம் என்ன தெரியுமா? யாக்கோபை அவனுடைய அப்பா ஆசீர்வதித்ததுனால. என்னையாவது ஒருத்தன் ஆசீர்வதித்ததுனாலே குழப்பம் வந்துட்டு பாருங்க. நிறைய பேர் நினைக்கிறான் ஏதோ ஏமாத்தினால்தான் தொல்லை வரும், திருடினால்தான் இது தொல்லை வரும், கொலை ஏதாச்சும் காரியங்கள் நடந்தாதான் தொல்லை வரும் நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, தம்பியை ஆசீர்வதிச்சுட்டான், அண்ணக்காரனுக்கு கோபம். தம்பியை ஆசீர்வதித்து விட்டான், பொறாமையினாலே வீட்டிலே குழப்பங்கள் வருகின்றன. சரிதானா? யார் வீட்டிலாம் வருதோ யோசிச்சுங்க உங்களுக்குள்ளே. பொறாமையினாலே வீட்டிலே குழப்பங்கள் வருகிறது. அதிலும் இரட்டை குழந்தைகளுக்குள்ளேயே பொறாமைகள் உருவாகிவிட்டன ஏசா யாக்கோபுக்குள்ளே. இதனால என்ன ஆகி போச்சு? இப்படியே காலங்கள், இப்படி அவர்களுக்குள்ளேயே குழப்பங்கள், தொல்லைகள், அவர்களுக்குடைய எதிர்ப்புகள் பொறாமையினாலே வந்ததுனாலே யாக்கோபு அந்த இடத்தை விட்டே ஓடி போய் விட்டான். அங்கே போய் மாமா வீட்டிலே கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் ஆடு மேய்க்கிறான். ஆடு மேய்க்கவாயா உருவாகின நீ? கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் ஆடு மேய்க்கிறான். இதனாலே குடும்பத்திலே மன உளைச்சல்கள், நிம்மதி இல்லாத தன்மை, தொல்லைகள், துன்பங்கள், இதுபோல உலக பிரகாரமான பணமோ பொருளோ இப்படிப்பட்ட காரியத்தினாலே நிறைய வீடுகளிலே குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனைகள். இது எதனால வந்துச்சு? பொருளாதாரத்தினால தானே. தம்பிக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டா எல்லா சொத்தும் தம்பிக்கு போகுது. தம்பிக்கு எல்லா சொத்தும் போயிடுச்சுன்னா எனக்கு அவ்வளவா சொத்து இல்லை. சரிதானே? ஆக பொருளாதாரத்திலே தான் நிறைய பேருக்கு சண்டைகள்லாம். நான் கூட அடிக்கடி அதுவும் விசேஷமா இப்போ ஒரு 10 நாளா சொல்லிட்டு இருக்கிறேன். பணத்தினால்தான் நிறைய சண்டைகள் எல்லாம், நிறைய குழப்பங்கள் எல்லாம், தொல்லைகள் எல்லாம் பணத்தினாலதான் நடக்குது. அதை அப்படியே ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டே போனோம்னா கடைசி எண்டு பணம், பொருளாதாரம். பொருளாதாரம் என்பது பயங்கரமான காரியம். அதனாலதான் போன வாரம் கூட சொன்னேன், இந்த பொருளாதாரத்தை அடிப்படையாய் வைத்துத்தான் நிறைய மார்க்கங்கள், மதங்கள், அரசியல் கட்சிகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. பொருளாதாரத்தை மையமாய் வைத்து நிறைய மதங்கள், மார்க்கங்கள், அரசியல் கட்சிகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. போன வாரமே சொன்னேன் நான். கம்யூனிசம், கேபிட்டலிசம், சோசியலிசம், சாத்தானிசம், எல்லா ஈசம், அண்ணா ஈசம், எத்தனையோ ஈசம், பாசிசம், எப்படியோ எத்தனையோ ஈசங்கள் இருக்கின்றன. நம்ம ஈசம் என்ன ஈசம்? கிறிஸ்டியானிசம் இல்லை, கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம். ஆமென். கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்தினாலே இதுவும் பொருளாதார அடிப்படையில் தான் உருவாகி இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? இதுவும் பொருளாதார அடிப்படையில் தான் உருவாகி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தவுடனே அவர் செய்த காரியங்கள் எல்லாம் முதல்லயே பொருளாதாரத்தில் எல்லாரையும் உயர்ந்த நிலை கொண்டு வரணும். அவ்வளவுதான். இவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்படித்தானே போட்டிருக்கு. சுவிசேஷ ஊழியம் செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் போட்டிருக்கு பிரதர். இல்ல. மோட்சத்துக்கு வாங்க நீங்க எல்லாரும் சொல்றவராய் சுற்றி திரிந்தார் போட்டிருக்கு. இல்ல. அவர் செஞ்ச வேலையெல்லாம் நன்மை செய்கிறவராய் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஆக நீ நன்மையான காரியங்களை செய்து விட்டால் போதும், அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் கேட்பான் மனுஷன். தெரியுமா உங்களுக்கு? வீட்டுக்கு ஒரு ஆள் வர ஆரம்பிச்சீங்க, வந்தவுடனே அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணி கொடுத்து, டீ காஃபி கொடுத்து, ஏதோ ஒன்று ஸ்வீட்டு கொடுத்து, காரம் கொடுத்து, அதுக்கப்புறம் அவருக்கு ஏதாவது சொல்லுங்க.
ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க, ஏத்துக்குவார் அவரு. வந்த உடனே உட்கார வச்சு ஏசு நல்லவர், ஏசு கிறிஸ்து ஏத்துக்கொள்ளுங்க. அட போயா, எனக்கு எவ்வளவு கஷ்டத்துல வந்திருக்கிறேன், வந்த உடனே ஏசு கீசுன்னு எத்தனையோ ஏச பார்த்துக்கிறேன். போ. தேவனுடைய பிள்ளைகளே, முதல்ல மனுஷனுக்கு தேவை பொருளாதார காரியங்கள். முதல்ல பொருளாதாரம். அதான் தேவன் சொன்னார், உண்ணவும் உடுக்கவும் அது போதும்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், எல்லாம் போதும். அது போதும்னு சொல்ல மாட்டானா? இதுவரைக்கும் சாப்பிட்டா கூட இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் ஆசை இல்ல, போதுங்கிற உணர்வே கிடையாது. உண்ணவும் உடுக்கவும், அதுவும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க, உடுக்கிறதுல போதும்னு சொல்றவங்க பெண்கள் கிடையவே கிடையாது. எந்த பெண்ணாவது இதுக்கு மேல எனக்கு சேலையே இந்த வருஷம் வேண்டாயா சொல்லி இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்ல முடியாது. அனுபவம் பேசுதா நமக்கு தெரியல. ரைட். எப்படியோ தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஏசா யாக்கோபு இவர்களுக்குள்ளே வந்த குழப்பம் எல்லாம் பொறாமையினாலே, அதுவும் விசேஷமாய் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பொறாமையினாலே குழப்பங்கள். உங்களுடைய குடும்பத்திலே அப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறதா யோசித்து பாருங்கள். இன்னொரு அதனாலே அவர்களுக்குள்ளே கொலை வெறி உருவாகி இருக்கிறது. ஏசா எப்படா யாக்கோவை பார்க்கலாம், கொலை செய்யலாம், கொலை வெறி. இதனாலே 21 ஆண்டுகள் அடிமைத்தன வேலை செய்கிறான். இதனால் குடும்பத்திலே உளைச்சல். அப்பா அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் முடிச்சிட்டான். கில்லாடி யாக்கோபு இல்ல, அப்பா அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் முடிச்சு புள்ள குட்டியும் பெற்று எல்லா வேலையும் பண்ணி அப்புறமா கூட்டிட்டு வரான் அப்பா அம்மா பாக்கிறதுக்கு. ஆனாலும் எந்த பெண்ணுக்காய் கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் அங்கே மாமா வீட்டில் வேலை செய்தானோ அந்த பெண்ணை தன்னுடைய அப்பாவுக்கிட்டே கொண்டு வந்து காட்ட முடியாத துர்பாக்கிய நிலை அவனுக்கு உண்டாயிருக்கிறது. இடையிலே ராக்கேல் மரித்து போய்விட்டாள். தேவனுடைய பிள்ளைகளே, பொருளாதாரத்தினாலே நடக்கிற குழப்பங்கள் இதெல்லாம். இன்னும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பொருளாதாரம் பொறாமையினாலே வருகிறது. இன்னொன்று, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். ஆதியாகமம் 30:1 சீக்கிரம் வாசிங்க. ராக்கேல் யாக்கோபு கோஷ்டி தான் தொல்லையே ஆரம்பிக்கிற கோஷ்டி போல தெரியுது. எப்படியோ தெரியல. ரைட். அதனால நிறைய பேர் யாக்கோபுன்னு பேர் வைக்க மாட்டாங்க, இஸ்ரவேல் பேர் வச்சிருவாங்க. இஸ்ரவேல், நம்ம இஸ்ரவேல். ஆமா, இஸ்ரவேலுக்கு பழைய பேர் யாக்கோபு. ஆமா, மார்த்தால கேட்டாலும் தெரியும் விஷயம்லாம். அவர் இப்போ யாக்கோபா இருக்காரா இஸ்ரவேலா இருக்காரா? இஸ்ரவேலா இருக்காரு இல்லமா? ஸ்தோத்திரம். பத்தியா சந்தோஷமா சொல்றாங்க. ரைட். இப்போ வாசிங்கம்மா பாருங்க. ராக்கேல் அக்காவுக்கு குழந்தை பிறந்துச்சு, இவளுக்கு குழந்தை பிறக்கல. நிறைய வீடுகளிலே குழப்பங்கள், நிறைய வீடுகளிலே பிரச்சனைகள் வர்றது குழந்தை பிறக்காத தன்மையினால்தான். தெரியுமா உங்களுக்கு? குழந்தை பிறக்காதனாலே நிறைய வீடுகளில் பிரச்சனைகள் வருகிறது, கலகங்கள் வருகிறது. தெரியுமா உங்களுக்கு? தெரியாது உங்களுக்கு. ஒரு சில ஆட்கள் கல்யாணம் முடிக்கிறான்னு வச்சுங்களேன், இவருக்கு ஜூன் மாசம், அவருக்கு ஜூலை மாசம், அவருக்கு மே மாசம் ஏதோ ஒன்று கல்யாணம் முடிக்குதுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. அவங்க வீட்டில் குழந்தை உண்டாகிறதுக்கு முன்னால என் வீட்டில் உண்டாயிரம் குழந்தை என்னன்னு தெரியல. இதெல்லாம் உடனே அவங்க வீட்டில் உண்டாச்சுன்னு பொறாமையா இருப்பாங்க. நம்ம கீழே 5 மாசம் கழிச்சு கல்யாணம் முடிச்சா அவளுக்கு குழந்தை வந்துச்சு, உனக்கு இன்னும் குழந்தை வரலையே. இது குழந்தையினாலேயே வரக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில். அதனால என்னென்னவெல்லாம் நடக்கும் தெரியுமா? இப்ப ராக்கேலுக்கு குழந்தை பிறக்கலங்கிறதுனால அக்காவுக்கு பிறந்துச்சுங்கிறதுனால நிலைமை என்னாச்சு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா அந்த கதையெல்லாம்? ராக்கேல் தன்னுடைய வேலைக்காரிகள் 2 பேரை தன்னுடைய புருஷனுக்கு மனைவியை ஆக்கி கொடுக்கிறாள். தேவனுக்கு விரோதமான காரியமா நடக்குது பத்தியா? அது மாத்திரமல்ல, இதை பார்த்தோன்னா அக்காக்காரி அவளும் 2 பேரை ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறா. எல்லாம் மொத்தம் சேர்த்து 12+1 இல்ல, முதல்ல அங்க பிறந்து 11+1 12 பிள்ளைகள் பிறந்துச்சு. தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், குழந்தைகள் பிறப்பதும் குழந்தைகள் பிறக்காமல் இருக்கிறதும் இது உலகத்திற்கு அடுத்த காரியங்கள். இது உலகத்திற்கு அடுத்த காரியங்கள். இந்த குழந்தைகள் பிறக்கிறதும் பிறக்காமல் இருக்கிறதும் உனக்காக அல்ல. உனக்காக பிறக்கிறது குழந்தை நினைக்கிற? இது நான் பைபிள் காலேஜில் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுத்திருக்கிறேன். குழந்தைகள் பிறக்கிறது உனக்காக அல்ல, தேவனுக்காக.
மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவர் எதற்காக படைத்தாராம்? பக்தி உள்ள சந்ததி உருவாக வேண்டும் என்பதற்காக. பக்தி உள்ள சந்ததி யாருக்கு உருவாகணும்? தேவனுக்கு. தேவனுக்கு ஒரு கூட்டம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு குழந்தை பிறக்கிறதை ஒழிய, தேவனுக்காகத்தான் பிறக்கிறதை ஒழிய உனக்காக அல்ல. தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் ஐயோ குழந்தை பிறக்கலன்னு கவலைப்பட்டு சண்டை போட்டு ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க. இந்த ஃப்ரெண்டா இருக்கிறவங்க ரெண்டு பேர் கல்யாணம் முடிச்சுட்டாங்க வச்சுக்கோங்க, காலேஜ் போயிட்டு ஒரு ஆள் குழந்தை பிறந்துச்சு, ஒரு ஆளுக்கு பிறக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க, சண்டைக்காரங்களா இருப்பாங்க. அப்படியே நிறைய பேர் அப்படியெல்லாம் உண்டு. ஒரே வீட்டுல அந்த மாதிரி இருந்துச்சு வச்சுங்க, ஒருத்தவங்க திட்டுவாங்க. இன்னொரு காரியம் சொல்றேன் பாருங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்களேன் சீக்கிரம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்கள். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். சக்களத்தி விசனப்படுத்துவாளாம். வீட்டுக்குள்ளதான் நடக்குது எல்லாம். சக்களத்தி விசனப்படுத்துவாள். அதனால வாசிங்க 7ஆம் வசனம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவனை மனமடிவாக்குவாள். அப்பொழுது சர்ச்சை கிளம்பும்போதுதான் தொல்லை கொடுக்கிற வேலை இதெல்லாம். எத்தனை ட்ரிப்பு கோயிலுக்கு போற, உனக்கு பிள்ளையா பிறந்திருக்குது, நீ என்ன தப்பு செஞ்சியோ பாவி, நீ மோசமானவன், நீ எனக்கு பாரு பிறந்துச்சு பத்தியா. யாரு சொல்றது? சக்களத்தி. குழந்தையினாலே வீட்டிலே குழப்பங்கள், குழந்தை பிறக்கிறதுனாலே குழப்பங்கள், வீட்டுல சண்டைகள். சாராக ஒத்தி இருந்த பத்தியில அவளுக்கு குழந்தை இல்லை, பாவம். அவதான் பெண்களுக்கெல்லாம் விசுவாசத்திலே தலைவி, விசுவாசத்திலே தாய். போட்டிருக்கா? எங்க போட்டிருக்கு? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வாசிங்க சீக்கிரமா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். எல்லாரும் ஆபிரகாமத்தான் தகப்பன் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். பெண்களுக்கு சாராள் தாய். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். யாருக்கு பிள்ளைகளா இருப்பீங்களா நீங்க எல்லாரும்? சாராளுக்கு பிள்ளைகளா இருப்பீங்க. யாருக்கு சொன்னது? இது பெண்களுக்கு. இந்த சாராளுக்கு குழந்தை இல்லை. நம்ம எல்லாரையும் தெரிஞ்ச கதை இதெல்லாம். ஆகார் மூலமாய் குழந்தை உண்டாக்க வச்சது இவதான். குழந்தையும் பிறந்துருச்சு. பிறந்த பிற்பாடு 2 குழந்தையும் ஒன்னோட ஒன்று பேசிக்குது. போன வாரம் பைபிள் காலேஜ் டீச்சிங்கே இதுதான். 2 குழந்தைகளும் பேசிக்குது. 2 குழந்தைக்கும் வயசு எத்தனைங்க? பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்களுக்கு தான் தெரியும். ஒரு குழந்தைக்கு எத்தனை வயசு? 5 வயசு. இன்னொரு குழந்தைக்கு 18 வயசு. மார்க்கு குறைஞ்சு வாங்கிருச்சுன்னு யோசிக்கிறாரு ரமேஷ் பிரதர். நான் 17ன்னு போட்டுட்டேனேன்னு பாக்குறாரு. ஒரு குழந்தைக்கு 18 வயசு, ஒரு குழந்தைக்கு 5 வயசு. 5 வயசு தான் ஈசாக்கு, 18 வயசு தான் இஸ்மவேல். 2 பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசிக்கிறான். நான் தான் அண்ணன், உனக்கு எனக்கு தான் சொத்து, நான் தான் முதல்ல பிறந்தேன், நீ 2ஆவது பிறந்த. நம்ம பசங்களே 2 பசங்களே சண்டை போட்டுக்கிறாங்க பத்தியில. அந்த மாதிரி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறான். சண்டை போட்ட உடனே இந்த விஷயங்கள் எல்லாம் எங்க போச்சு? சாராளுக்கு போயிடுச்சு. சாராள் பார்த்தா ஒரு அடிமைக்கு பிறந்த ஒருத்தர் என் பிள்ளைய பார்த்து இப்படி சொல்லலாமா? அடிமையும் இருக்கக்கூடாது இந்த வீட்டுல, அடிமை பையனும் இங்க வீட்டுல இருக்கக்கூடாது. என்னடா இது பொம்பளை ராஜ்யமா இருக்குது. முதல்ல அடிமைக்கு குழந்தைய உண்டாக்குனது அவதான். இந்த ஆபிரகாம் இருக்கிறானே ஒரு மாதிரி டைப்பான ஆளு. பொம்பளை சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தான். முதல்ல பொம்பளை சொன்னதை கேட்டான், தப்பான காரியம் வந்துச்சு. 2ஆவதும் பொம்பளை சொல்றதை கேட்கறதா கேட்க கூடாதுன்னு என்ன வந்துச்சு அவனுக்கு. கொஞ்சம் அவனுக்கு தெளிவு வந்திருக்குது. இப்பதான் கொஞ்சம் தெளிவு வந்திருக்குது அவனுக்கு. கேட்க கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு ராத்திரில போய் இருக்கிறான். தேவன் அவனோடு பேசுகிறார். தேவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன் மனைவி சொல்லை கேள். அல்லேலூயா சொல்லுவா. பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மனைவி சொல்லை கேள் என்று தேவனே சொல்லிவிட்டார். நீ என்னையா சொல்றது? அவ்வளவுதான். மனைவி சொல்லை கேள் என்று தேவனே சொல்லிவிட்டார். அவ்வளவுதான். காலங்காத்தால மனைவி கிட்டே சொல்லல,
மனைவி கிட்டே சொல்லாம எழும்பி போய் எல்லா காரியம் செய்யறான் பாருங்க. காலங்காத்தாலேயே இஸ்மவேலை துரத்தி விட்டான், ஆகாரையும் துரத்தி விட்டான். 2 பேருக்கும் எத்தனை ரூபாய் சொத்து எழுதிருப்பான்? 10 லட்சம் ரூபாயா? என்ன பிரதர்? 4 வீடு கட்டி கொடுத்தானா? ஒட்டங்க 4 கொடுத்து விட்டானா? ஒன்னும் கொடுக்கல. என்ன கொடுத்தானா? 3 கூண்டு தண்ணி துருத்தி 5 லிட்டர் இருக்குமா 10 லிட்டர் இருக்குமா தெரியாது. விலை என்ன இருக்கு? இந்த காலத்திலே விலை 20 ரூபா தான் 10 லிட்டர் இல்ல. அந்த காலத்துல ஃப்ரீ தண்ணி எல்லாம் இல்ல, அந்த ஊர்ல ஃப்ரீயா கிடைக்காது பாவம். சரி, எப்படியோ தண்ணியை கொடுத்து அனுப்பிச்சு விட்டான். குழந்தை போய் தண்ணியை கொண்டு போய் வச்சுக்கிட்டு தண்ணியை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, பிள்ளைக்கு குடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி இல்ல. நிலைமை என்னாச்சு பாரு. கேவலம் ஒரு குழந்தை பிறப்பினாலே அவங்களுக்குள்ளே சக்கரத்தி சண்டை, அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே உறவு முறிவு, அதற்கு பிறகு வீட்டை விட்டு விரட்டப்படுதல், அதற்கு பிறகு பாலைவனத்திலே மரணத்துக்கு ஏதுவான நிலை. அந்த குழந்தையே ரொம்ப தூரத்தில் விட்டுட்டு அப்படியே இருந்து சாவட்ட அந்த பையன் சொல்லிட்டு அவனுடைய சாவை நான் பார்க்கவே முடியாது என்று சொல்லி இங்கே இவள் அழுது கொண்டிருக்கிறாள். நிறைய சர்ச்சில் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, புதுசா வந்திருக்கிறீங்க. அந்த குழந்தை பேபியா இருந்து அழுதுச்சின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சரிதானா? அந்த குழந்தை அப்படிதான் சினிமாவும் எடுத்திருப்பான். ஒரு பயனும் வேதத்தை வேதமாய் படிக்கிறது இல்ல. குழந்தையா இருந்து அழுதுச்சின்னு சொல்லியிருப்பான். இல்ல பிரதர் அப்படித்தானே? குழந்தைய நான் பார்க்க மாட்டேன். என்ன பிள்ளை பிள்ளைன்னு போட்டிருக்கேன் பைபிள்ல. பிள்ளைன்னா சின்ன பிள்ளை. இதுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன் பைபிள் காலேஜில். உங்களுக்கு தெரியுமா? மாப்பிள்ளை அப்படின்னா அர்த்தம் தெரியுமா? பெரிய பிள்ளை, மாப்பிள்ளை. அவருக்கு பேரும் பிள்ளை தான். கல்யாணம் முடிக்கும் போது இந்துக்கள் என்ன பிரதர் சொல்லுவாங்க? இந்துல இருந்து வந்திருக்காருல பிரதர் தெரியுமா? பிள்ளைக்கு பொண்ணுக்கும் கல்யாணம் அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்ப பிள்ளைன்னு சொன்னா 5 வயசு பிள்ளையா? அந்த மாதிரிதான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கு தமிழ்ல. இல்லமா சரிதானா? பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம்னா பிள்ளைக்கு எத்தனை வயசு? 20 வயசுக்கு மேல இருக்கும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல பிள்ளைக்கு எத்தனை வயசு? 18 வயசு புள்ள அங்க போய் உட்கார்ந்து அழுதுட்டு உட்கார்ந்து இருக்குது. 18 வயசு புள்ள இங்க இந்த அம்மா இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்குது. நிலைமை இது தேவையா? கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டா. யாருடைய சத்தத்தை கேட்டாரா? ஏன் அம்மா சத்தத்தை கேட்கலையா? அம்மா சரியில்லை. ஏன் சரியில்லை? அப்பவே இந்த அம்மா தேவனிடத்தை நோக்கி தேவனை நோக்கி மன்றாடி இருந்தால், ஜெபித்திருந்தால், ஒருவேளை சாராளோடவே வாழ்கிற சூழ்நிலை உருவாகி இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் உதவி வரும் கண்மலை நோக்கியே பார்க்கணும். சும்மா ஆபிரகாம் சொன்னான்னு துரத்து விட்டான்னு வந்துடக்கூடாது. அன்னைக்கு ராத்திரி முழுவதும் தேவனோடு நீ பேசிக் கொண்டிருந்தால் தேவன் உன்னோடு பேசியிருப்பார். தேவன் பெரிய காரியத்தை அந்த அம்மாவுக்கே செஞ்சிருப்பார். தெரியுமா? செஞ்சிருக்க மாட்டா? செஞ்சிருக்க மாட்டாரா? ஆனாலும் இந்த அம்மா பேசவே இல்லை. கர்த்தர் விட்டபாடு இல்லை. நம்ம பேசாம இருந்தாலும் சரி அவர் நம்மை தேடியே வருவார். பாலைவனத்துக்கே விட்டார். பிள்ளையின் சத்தத்தை கேட்டால் உன் சத்தத்தை கேட்க மாட்டேன், நீ ஒன்னும் நம்ம லைனுக்கு வரமாட்டேங்கிற. எப்படியோ உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். உடனே பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். என்ன செஞ்சாராம்? என்ன சொன்னாரு? நீ எழுந்து உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ. அம்போன்னு விட்டுறாத பிள்ளைய. ஒரு தாய் பிள்ளைய பிடிச்சிட்டே போவோம். இந்த காலத்துல பிள்ளைய தூக்கிட்டு போறதுக்கே வெக்கப்படுறாங்க நிறைய பேர். தெரியுமா? சில பெண்கள் அப்படி இருக்கிறாங்க. நிலைமை அப்படி இருக்குது. கூடவே ஒரு தாதி போவாங்க, அவங்க தான் தூக்கி வச்சுக்குவாங்க. இவங்க ஜாலியா ட்ரெஸ் பண்ணிட்டு பந்தாவா உட்காந்துருப்பாங்க. அவ்வளவுதான். அப்படியெல்லாம் இருக்கு. கர்த்தர் அப்பவே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு, நீ பிள்ளைய பிடிச்சிட்டு தான் போகணும், தூக்கிட்டு தான் போகணும், கட்டிட்டு தான் போகணும். போ. அப்புறம் அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஆக்கினாரா? ஆனாலும் அங்கே பிரச்சனை உருவாகி இருக்கிறது. இந்நேரம் வரைக்கும் இஸ்மவேல் குடும்பத்துக்கும் ஈசாக்கு குடும்பத்துக்கும் பங்காளி சண்டை வந்துகிட்டே இருக்குது. இருக்குதா?
இந்நேர வரைக்கும் ஈசாக்குடைய நாடுகளைத்தான் இஸ்மவேல் கூட்டத்தார் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரிதானா? ஈரான், ஈராக்கு, ஜோர்டான், பாலஸ்தீனா, இப்படி பல இடங்கள் எல்லாமே, குவைத், சவுதி அரேபியா, இப்படி பலதரப்பட்ட இடங்கள் எல்லாம் நம்முடைய விசுவாச தகப்பன் ஆபிரகாமுக்கு தேவன் ஒதுக்கி வைத்த கானான் தேசம். இந்த கானான் தேசத்தை பங்காளி வச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ யார் பங்காளி? இஸ்மவேலன் வச்சுக்கிட்டு இருக்கிறான். இஸ்மவேலன் வச்சுக்கிட்டு இருக்கிறான். இது எதனால வந்துச்சு? குழந்தை பிறக்காதனால வந்தது. அதான் பேசிக் வரணும் நம்ம இப்போ. ஆக இந்த குழந்தையினால வந்த பிரச்சனையினால இன்னேறு வரைக்கும் சண்டைகள், சச்சரவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இன்னேற வரைக்கும் காரியங்கள் நடந்துட்டு இருக்கா. இஸ்ரேல் நாட்டுக்குள்ள வெடிகுண்டு வீசுறான், பயங்கரமா AK-47 என்னென்னமோ போடுறான், குண்டு வெடிக்கிறான், இவன் அவனை தாக்குறான், அவன் இவனை தாக்குறான். ஒன்னும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இஸ்ரேல் நாட்டில் இருக்கிறது இன்றைக்குமே. ஆனால் ரெண்டு இஸ்ரேல் நாடும் முஸ்லிம்கள் நாடும், ரெண்டு நாடும் இன்னைக்கு அவன் கையில தான் இருக்குது. உலகமே இருக்குதா? ஆபிரகாம் கையில தான் உலகமே இருக்குது. ஹல்லேலூயா சொல்லுவா. ஆபிரகாமுடைய கையில உலகம் இருக்கு. எப்படியா? அவர் ஒரு மாதிரி பாக்குறாரு பிரதர். இன்னைக்கு விலைவாசி ஏறினதை காரணம் என்னங்க? அவன் கையில தான் இருக்குது உலகமே. புரியுதா? எல்லாருக்கும் புரியலையா? எல்லாம் எண்ணெய் விலைகள் எல்லாம் ஏறி போயிற்று. இப்பதான் அங்க போய் குவைத்துல போய் எல்லாம் பண்ணி இப்போ 1ஆம் தேதியில இருந்து அதிகமா எண்ணெய் எடுக்க போறான். இப்போ அவன் இன்னும் கொஞ்சம் விலைவாசி எல்லாம் குறையும் என்று நம்பப்படுகிறது. ஆக ஆபிரகாம சாதாரண ஆளு நினைக்காத. ரெண்டு சமுதாயத்தை உருவாக்கி விட்டுட்டு போயிட்டாரு அவரு. இப்போ ரெண்டு ஒன்னோட ஒன்னு அடிச்சுக்குது. இப்போ 2 நாள உலகம் கஷ்டப்படுது. சரிதானா? ஆனால் நான் எதற்காக இதை நான் சொல்லுகிறேன்? உங்களுடைய வீட்டிலே குழப்பங்கள், துன்பங்கள் வருகிறதற்கு இந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தமான காரியங்களும் ஒரு பெரிய பிரச்சனையாய் வந்து விடுகின்றன. ரைட். இன்னொரு காரியம் சொல்றேன். பொறாமை என்று ஏற்கனவே யாக்கோபு ஏசா விஷயத்தில் சொன்னேன். அது ஆசீர்வாதம் சம்பந்தமான பொறாமை. இன்னொரு காரியம் சொல்லுகிறேன். யோசேப்பு என்ற ஒரு மனுஷன் தான். இதை பத்தி தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. அவனுக்கு அவன் மேல அவங்க அப்பா ரொம்ப அன்பா இருந்தாரு. நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு, நல்ல பண்டங்கள்லாம் வாங்கி கொடுப்பாரு. ஏன்னா அதை பார்த்து 11 பிள்ளைகளுக்கும் பயங்கர பொறாமை. யார் மேல? யோசேப்பு மேல. அதனால நீங்க அப்பா அம்மா எல்லாம் ஒரு பிள்ளைக்கு ஒண்ணு இன்னொரு பிள்ளைக்கு ஒண்ணு செய்யாதீங்க. உங்க வீட்டிலேயே சண்டைகள் வந்துடும், தொல்லை பிடிச்ச வேலை. அதனால ஒரே பிள்ளையோட இருக்கிறது நல்லது இல்ல? ஈசா குமாரி ஒரே பிள்ளையோட இருந்துட்டா நல்லதா? சரி, என்னையா சொல்றீங்க? சமமா பார்க்கணும். பார்க்க முடியலையே சில பேரால. இவன் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்றவனாக்குறான், அவனுக்கு அதிகமா சாப்பாடு போட வேண்டியிருக்கும். உடனே அவன் பார்த்துட்டு என்ன அவனுக்கு மாத்திரம் போடுற, எனக்கு ஏன் போட மாட்டேற? இப்படியே ட்ரெஸ் எடுக்கும் போது 2 பேருக்கு ஒரே மாதிரி எடுக்கணும்னு வச்சுக்க. ஒருத்தனுக்கு அந்த கலர் பிடிக்கும், இன்னொருத்தனுக்கு அந்த கலர் பிடிக்காது. எனக்கு இது வேண்டாம் அப்படிமா. உடனே இன்னொரு கலர் எடுத்து கொடுத்தா அவனுக்கு மாத்திரம் கூட விலைக்கு எடுத்து கொடுக்குற, எனக்கு மாத்திரம் இந்த விலைக்கு எடுத்து கொடுக்குற. சண்டை. இதெல்லாம் வீட்டுல சண்டை. இதெல்லாம் அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும், மிச்ச ஆட்களுக்கு தான் தெரியாது. ஆமா, இது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஆக தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இப்படி நாம் பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி பாவிக்கிறோமோ, இப்படி பாவிக்கிற சூழ்நிலைகளினாலே சில வீடுகளிலே குழப்பங்கள் உருவாகின்றன. ஒரு பிள்ளைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த பிள்ளைக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது அப்பா அம்மாவுக்கு தெரியும். தெரியுமா உங்களுக்கு? ஒரு பையன் நொண்டி பையனா இருக்கான்னு வச்சுங்க, அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க வீட்டுல. அதை பார்த்து இன்னொரு பையன் சொல்லுவான், நொண்டி பையனுக்கு இவ்வளவு தூரம் மரியாதை கொடுக்குற நீ. வீட்டுல அதெல்லாம் சண்டைகள் வருங்க. ஒரு வீட்டுல ஒரு பொண்ணோ ஒருத்தவங்களோ புருஷனோட சண்டை போட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், புருஷன் வீட்டுக்கே போகல. அந்த மாதிரி சூழ்நிலையில வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா என்ன செய்வாங்க? அந்த பொண்ணுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சரிதான பிரதர்? உடனே மற்றவங்க என்ன நினைப்பாங்க? வாழா வெட்டியா வந்திருக்கிறா, இவளுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ். இப்படி எல்லாம் சொல்லி வீட்டுக்குள்ளே குழப்பங்கள், சண்டைகள் பயங்கரமா நடக்கும் வீட்டுல. ஏன் இப்படி எல்லாம் குழப்பங்கள் வருகின்றன? குழப்பங்கள் வர்றதான் சொல்லிட்டு இதுல இருந்து விடுதலை பத்தி சொல்லவே இல்லை நான். இப்படி எல்லாம் குழப்பங்கள் வருகின்றன. இது மாத்திரம் இல்ல, தேவனுடைய காரியத்தின் நிமித்தமும் குழப்பங்கள் வரும்.
உடன்படிக்கை பெட்டி வரும்பொழுது தாவீது நடனமாடி சோத்தரித்து பாடிக்கொண்டு வருகிறான். அதனாலேயே அவங்க மனைவி புருஷனுக்குள்ளே குழப்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள். சரிதானே? அப்ப தேவனுடைய காரியத்தின் நிமித்தமும் குழப்பங்கள் வரலாம். இன்னைக்கு போலாங்க சர்ச்சுக்கு, போகக்கூடாது. இந்த சர்ச்சுக்கு போலாங்க, இல்ல இல்ல அந்த சர்ச்சுக்கு தான் போகணும். சர்ச்சுக்கு போலாமா? போகக்கூடாது. சண்டை, கொத்த சண்டை. ஜோம் பண்ணலாமா? பசிக்குது எனக்கு, ஜோம் பண்ணு, அப்புறம் பண்ணு. கர்த்தருடைய காரியத்தின் நிமித்தம் எங்க போற நீ? பைபிள் ஸ்டடி புரிய, பைபிள் ஸ்டடியாவது கேடாகுது. முதல்ல சமையல் வேலையை பாரு. இப்படிதான் நிறைய வீடுகள் இதெல்லாம். அப்ப தேவனுடைய காரியத்தினாலே கூட வீட்டிலே குழப்பங்கள் உருவாகலாம். தேவனுடைய காரியத்தினாலே வீட்டிலே குழப்பங்கள் உண்டு, தொல்லைகள் உண்டு, வேதனைகள் உண்டு. பல குழப்பங்கள், தொல்லைகள், வேதனைகள் எல்லாம் மரணத்திலே போய் முடிகின்றன. நிறைய இடங்களில் அப்படித்தான் முடிகிறது. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் உலகம், பொருட்கள், பிள்ளைகளை பற்றிய தன்மைகள், இப்படி பல காரியத்தினாலே நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நிரந்தரம் இல்லாதவை. நிரந்தரம் இல்லாத காரியத்தினாலே நிரந்தரமாய் குழப்பங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. ஒண்ணுமில்லாத காரியத்தினாலே ஒரு பெரிய குழப்பங்கள் உருவாகி, கஷ்டங்கள் உருவாகி, சண்டைகள் உருவாகி, குடும்பமே சின்ன பின்னமாய் ஆகிற நிலைமைகள் உருவாகின்றன. நீதிமொழிகள் 15:27 இன்னைக்கு நாம வாசிங்க. நீதிமொழிகள் 15:27 சீக்கிரம். பொருளாசைக்காரன் தன் வீட்டை, ஏயா பொருளாசைக்காரன் வீட்டில் கொண்டாந்து பொருள் எல்லாம் சேர்ப்பான்ல, வீட்டை கலைக்கிறான். பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். உன் வாழ்க்கை பிழைக்கணும்னா ஒரு பரிதானம், லஞ்சம், லாவணியம் ஒண்ணு இருக்க கூடாது. பிழைச்சிக்கலாம். ரைட். நீதிமொழிகள் 21:19 வாசிங்க. என்னங்க? சொல்லதான். ஏன் பெண்களை பத்தி போட்டிருக்க, ஆம்பளைகளை பத்தியே போடல? ஆம்பளை கூட சண்டைக்காரன் இருந்தா கூட கொஞ்சம் மாறிடுவான். பெண்கள் மாற மாட்டாங்க. யாருக்கு? சாலமோனுக்கு தெரிஞ்சிருக்குப்பா, எனக்கு ஒண்ணும் தெரியல. அப்புறம் எல்லாரும் ஏன் மேல கோவப்பட கூடாது இல்ல? சாலமோன் சொல்றாரு. அப்படி என்ன சொல்றாரு? சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடி. சண்டைக்காரி வேற, கோபக்காரி வேற. அது போல தெரியணும். சில ஆட்கள் கோபத்தோட தான் இருப்பாங்க, சண்டை போட மாட்டாங்க. இப்பதான் அவங்க பாக்குறாங்க, யோசிக்கிறாங்க. சில ஆட்கள் கோபத்தோட தான் இருப்பாங்க, ஆனா சண்டை போட மாட்டாங்க. சில ஆட்கள் சண்டையும் போடுவான், கோபத்தை காட்ட மாட்டான். அப்படியும் உண்டு ஆட்கள். சில ஆட்கள் சண்டையும் கோபம் ரெண்டு இருக்குன்னா பெரிய தொல்லை. அது சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கலாம் வனாந்தரத்தில். வனாந்தரம்னா சும்மா காட்டுல போய் குடியிருக்கிறது அர்த்தம் இல்ல, ரொம்ப தூரத்தில் தள்ளி போய் இருக்கிறது நல்லது. எதுக்கு அவளோட உட்காந்து இருப்பது தொல்லை? அப்படித்தான் ரிமோட் பிளேஸ் என்ற அர்த்தம். ரைட். ஆக உலக காரியங்கள் நிமித்தம்தான் இப்படி குடும்பத்திலே தொல்லைகள், துன்பங்கள் வருகின்றன. அப்படி என்றால் நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய குடும்பத்திலே, கிறிஸ்தவ வீடுகளிலே இப்படிப்பட்ட குழப்பங்கள், தொல்லைகள், துன்பங்கள், துயரங்கள் வராமல் இருக்கிறதுக்கு வழி என்ன? அதான் இன்னைக்கு செய்தியே இப்பதான் வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பம் தெய்வீக குடும்பமாக இருந்தால் ஒரு குழப்பம் வராது. நம்ம வீடு தெய்வீக குடும்பமாக இருந்தால், இல்ல பிரதர், மார்த்தாள் சொன்னாங்க பாத்தீங்களா, எங்க பசங்கள்லாம் சேர்ந்து பாட்டு பாடுறான். ராத்திரி 8:30 மணி 9 மணிக்கு எங்களுக்கே சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அவங்க எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடி, அம்மா ஒரு டியூனு, மகன் ஒரு டியூனு, அது வேற. ஒருத்தர் ட்ரம்ஸ் ஒருத்தர் வச்சுக்கிறான், அப்படி வச்சுட்டு அடிச்சுட்டு கிடக்குறான். அவன் ஒருத்தன் வாங்கி கொடுத்துட்டாங்க அவனுக்கு. ஆக ஒவ்வொருத்தரும் அடிச்சுட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் இன்ட்ரெஸ்டா பாடுறாங்க. இது பாலிய வயதில இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வளரும் 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 வளர்ந்து கொண்டே இருக்கும். வருங்காலத்தில் ஒருவேளை வருகை தாமதமானால் அவங்க எல்லாம் ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாறும் பொழுது தேவனே பார்த்து ஆச்சரியப்பட்டுருவாரு. ரைட்டா? ஸ்தோத்திரம். ஆமென். இது யாருக்கு சந்தோஷம்? இது யாருக்கு பெருமை? மார்த்தாளுக்கும் இஸ்ரவேலுக்கும் பெருமை.
ஆமென். பெற்றோர்களுக்கு பெருமைப்பா. ஆமென். ரைட். இப்போ நம்ம குடும்பம் தெய்வீக குடும்பமாய் இருந்தால், தெய்வீக குடும்பமாய் இருந்தால் இப்படிப்பட்ட குழப்பங்கள் குடும்பத்திலே வராது. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், யோசுவா அவருடைய குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தை பத்தி யோசுவா சொல்லியிருக்கிற வார்த்தையை வாசிங்க. யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இது சும்மா வாயில் சொன்னா காணாது. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் சொல்லிட்டு நீ ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கலாமே. ரமேஷ் ஒரு பக்கம், விஜி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கலாமே. நானும் வீட்டாரும் ஒண்ணு. நம்ம ரெண்டு பேரும் ரத்தமும் சதையும் நகமும் என்ன இன்னொன்னு சொல்லுவாங்க, நகமும் சதையும். ஆமா, நகத்தை கம்ப்ளீட்டா வெட்டிட முடியாது, கொஞ்சம் வேணா வெட்டலாம், கம்ப்ளீட்டா வெட்டினா அவ்வளவுதான் முடியாது. இப்ப நகமும் சதையும் போல ரெண்டு பேரும் மாம்சத்தில் மாம்சம் ரத்தத்தில் ரத்தம். அப்படி இருக்கும்போது நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கணுமா, நானும் என் வீட்டாருமோ என்றால். யாக்கோபு கிட்ட கர்த்தர் சொல்றாரு, பெத்தேலுக்கு போய் ஆராதனை செய்யின்னு சொல்றாரு. உடனே யாக்கோபு என்ன சொல்றான், எத்தனை பிள்ளைகள் அவனுக்கு? 13. ஒண்ணு மாத்திரம் குறைச்சிருங்க, பொம்பளை பிள்ளையே மறந்துடுவீங்க போலப்பா. 13 பிள்ளைகள். சரி, 13 பேரையும் கூப்பிடுறான். என்னை மாத்திரம் தான் கர்த்தர் கூப்பிட்டாரு, நான் மாத்திரம் போயிட்டு வரேன், நீங்களாம் வீட்டுல சமைச்சு வச்சுட்டு ரெடியா இருங்கோ, நான் போயிட்டு வரேன்னு சொன்னா எல்லாரும் வாங்க கூட்டானா. எல்லாரும் போகணும். போகும்போது என்ன சொன்னா, கழுத்துல என்ன போட்டிருக்கிற, காதுல என்ன போட்டிருக்கிற? உங்க சிஸ்டர் பாக்குறாங்க, இந்த ஆள் என்ன நகையாக போடக்கூடாதுன்னு சொல்லிடுவானோன்னு ஒரு மாதிரி பாக்குறாங்க. நீ கழுத்துல காதுல போட்டிருக்கிற நகையை பத்தி சொல்ல, அவரு அதுல விக்கிரகத்தை போட்டிருக்கிறாய். நிறைய பேர் தாலியில விக்கிரகத்தை போட்டிருப்பாங்க. தாலியே விக்கிரகம் தான் முதல்ல, செயின் போட்டுக்க பரவாயில்ல, விக்கிரகம் இதுல எல்லாம் விக்கிரகம் மாதிரி ஒரு மாதிரி போட்டுப்பாங்க, படம் கடமெல்லாம் போட்டு ஏதோ ஒண்ணு இருக்கும். ரைட். சிலுவையே விக்கிரகம் தான் முதல்ல, சிலுவையே விக்கிரகம் தான். எதுக்காக அந்த இடத்துல தொங்க விடுற சிலுவைய? அவன் தான் எத்தனை மணி நேரம் தொங்க விட்டான்? 9 மணி நேரம் தொங்க விட்டான்னா யார? நீ எத்தனை மணி நேரம் தொங்க விடுற? வயசு முழுவதும் தொங்க விடுற. உனக்கு அவனுக்கு என்ன இருக்கு? அவன் கூட பரவாயில்ல போல தெரியுது. ஏன் தொங்க விடுற? சிலுவை ஒரு அவமான சின்னம், அதை போய் காட்டிக்கிட்டே உட்கார்ந்தா. இப்போ நம்ம அப்பா இருக்காருன்னு வச்சுங்க, கேன்சர்ல செத்து விட்டாருன்னு வச்சுங்க. எங்க அப்பா கேன்சர்ல செத்து விட்டாரு வீட்டுல எல்லா இடத்துலயும் போய் சொல்லிட்டு இருப்பீல, சொன்னா உங்களுக்கு தானே ஒரு மாதிரி கேவலம். எங்க அப்பா செத்து விட்டாரு அவ்வளவுதான் சொல்லுவீங்க இல்லையா? கேன்சர்ல செத்து விட்டாரு இப்படி வச்சுன்னா உனக்கும் மரியாதை இல்ல, உங்க அப்பனுக்கும் மரியாதை இல்ல. கேட்கறவன் என்ன நினைப்பான், ஓ இந்த அம்மாவுக்கு கேன்சர் இருக்கும் போல தெரியுதுன்னு நினைச்சிருவான் இல்ல. சிலுவை என்பது ஒரு ஈன சிலுவை. அந்த சிலுவையே உலகத்துல பூரா காட்டிட்டு உட்கார்ந்திருந்தா அது ஒரு விக்கிரகமாய் மாறுகிறது. அதை தொட்டு கும்புற ஆளு வேற. ரோட்டு வழியா போகும்போது சிலுவை தெரிஞ்சுன்னா இப்படி எல்லாம் கும்புற ஆட்கள்லாம் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? எப்படியா இப்படி போட்டுக்கிறாங்க? ஏன் தலையில ஒண்ணு, நெஞ்சில ஒண்ணு, இங்க ஒண்ணு. இங்க 2 இடத்துல என்ன இருக்குன்னு தெரியலையா? பிதா குமாரன் பரிசுத்தாவியா. பிதா இங்க இருக்கிறாரா, குமாரன் இங்க இருக்கிறாரா, பரிசுத்தாவி 2 பேரா? பரிசுத்தாவி என்னன்னு தெரியல, ஏதோ சொல்றான் செய்யறாங்க இந்த கோயில். ஓ ரைட், நம்மள அதை ஆமேன்றோம்ல. ரைட். எப்படியோ போய் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவன் யாக்கோபு என்ன சொன்னான் தெரியுமா? நீங்க எல்லாரும் விக்கிரகங்களை எல்லாம் கழட்டி போடு, இதை கொண்டு போய் மார்வாடி கடையில வித்துட்டு ஜாலியா 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டு தங்க மாளிகையில தங்கம் வாங்கிட்டு வேற தங்கம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னா என்ன சொன்னா? கருவாலி மரத்துக்கு அடியில கொண்டு புதைச்சு போட்டுடலாம். அது தேவையே இல்லை நமக்கு. இன்னொருத்தன் போய் தோண்டிட்டு வந்திருப்பான், அது வேற விஷயம். அவனாச்சும் வந்து பார்த்துக்கிட்டே இருந்து சரி, நம்ம அந்த வேலை கூட செய்ய வேண்டாம், பரவாயில்ல. ஏன்னா கஷ்டப்பட்டு தானே வாங்கியிருப்போம். நம்ம தெரியாத காலங்களிலே அறியாத காலங்களிலே வாங்கியிருப்போம். அதெல்லாம் இப்ப அறிந்த காலங்களே அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம்.
அறிந்த போதும் வாங்கி இருந்தால் யாக்கோபு சொன்ன மாதிரி வேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். புரியுதா? அறிந்த போதும் வாங்கி இருந்தால் யாக்கோபு சொன்ன மாதிரி வேஸ்ட் பண்ண வேண்டியதான். ரைட். ஆக நானும் உடனே குடும்பத்தையே கூட்டிக் கொண்டு போகிறார்கள். அதுபோல நம்ம குடும்பமாய் தெய்வீக குடும்பமாய் இருந்தால் நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரையே சேவிக்கிற குடும்பமாய் இருந்தால் உங்களுடைய குடும்பத்திலே குழப்பங்கள் இல்லை, தொல்லைகள் இல்லை, உங்கள் குடும்பத்திலே சண்டைகள் இல்லை, நிம்மதி உண்டு. சரிதானமா? பிரியா சரிதான? பிரியா தானே உங்க பேரு? ஸ்தோத்திரம். பிரியா அருமையான பேரு. ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம் சொல்றேன் கேட்டுங்க. தெய்வீக குடும்பத்திலே யோபுவை போல நீங்க இருக்கணும். தலைவர்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? யோபுவை போல. யோபு எப்படி இருந்தான்? வியாதியோட இருந்தான். அதான் சொல்லுவாங்க நம்ம ஆட்களு. அது அல்லங்க, வியாதி வராதுக்கு முன்னால எப்படி இருந்தான் அவன்? யோபு 1ஆம் அதிகாரம் எத்தனாம் வசனம்? 15ஆம் வசனமா? தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாசிங்க. 5ஆம் வசனம். பாத்தியா பிள்ளைகள் மேல எவ்வளவு அக்கறை? பத்தியா அவனுக்கு? யோபுக்கு பிள்ளைகள் மேல அக்கறை என்ன? ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி, எங்கே தூஷித்திருப்பார்களா? இன்னும் சரீரத்தில் வெளிப்படல. சரீரத்தில் வெளிப்பட்டாதான் யோபுக்கு தெரிஞ்சிருமே. இருதயத்திலேயே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி அவர்களை பரிசுத்தப்படுத்தி எழுந்து ஒரு குடும்பத்தின் தலைவன், குடும்பத்தின் தலைவி நம்ம பிள்ளைகளை தப்பு பண்ணிருக்குமா? நம்ம பிள்ளைகளுடைய தப்பை சரி பண்ணி பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ண வேண்டியது தெய்வீக குடும்பத்துடைய வேலை. நம்ம பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ணிவிட்டால் அந்த குடும்பம் தெய்வீக குடும்பம். பரிசுத்தம் பண்ணாத வரைக்கும் குடும்பம் தெய்வீக குடும்பம் அல்ல. ஆக நம்முடைய பிள்ளைகளை நாமே பரிசுத்தப்படுத்த தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, வசனம் இருக்கிறது. பரிசுத்தப்படுத்துங்கள், அது தெய்வீக குடும்பமாய் மாறும். தெய்வீக குடும்பமாய் மாறினால் குடும்பத்திலே குழப்பம் இல்லை, குடும்பத்திலே தொல்லை இல்லை, கஷ்டங்கள் இல்லை, ஒண்ணுமே இல்லை. லூக்கா 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனிடத்திலிருந்து ஒரு பெரிய அற்புதத்தை பெற்ற ஒருவன், தேவனிடத்திலிருந்து அதிசயங்களை கண்ட ஒருவன், அவன் சொல்லுகிற வார்த்தையை வாசிங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். லேகியோன் பிசாசு பிடித்திருந்த ஒருவன், லேகியோன் பிசாசு அவனை விட்டு நீங்கின பிற்பாடு அவனை நோக்கி இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, இயேசு தனக்கு செய்ததையெல்லாம் போய் சொல்லணும். சர்ச்சுக்கு வந்தியா? இன்னைக்கு சர்ச்சில் செய்தியை கேட்டியா? பாட்டை கேட்டியா? சாட்சிகளை கேட்டியா? இந்த சர்ச்சுக்கு வராத ஆட்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறாங்களா? அவங்கள்ட்ட எல்லாம் இதை போய் சொல்லணும். அப்பதான் அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல உள்ளம் உருவாகும். இதெல்லாம் போய் போய் சொல்லணும். நீ யாரையாலும் இந்த வாரம் முழுவதும் பாக்குறியோ அந்த ஆட்கள்கிட்ட எல்லாம் சொல்லணும் இதெல்லாம். அப்பதான் அவனுக்கு நல்ல உள்ளங்கள் உண்டாகும். அவன் மூலமாய் அவன் உன்னை என்ன சொல்லுவான்? இந்த அம்மா சொன்னதுனால, இந்த ஐயா சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாச்சுப்பான்னு சொல்லுவான். அவன் வாழ்த்துகிறான், நீயும் அந்த வாழ்த்துக்கு உரியவனாய் மாறுகிறாய். உனக்கு நிச்சயமாய் வாழ்க்கை வாழ்த்தப்படுகிற வாழ்க்கையாய் மாறும். சும்மா நம்ம வாட்டுக்கு ஏதோ வர்றோம் போறோம் நமக்குள்ளேயே அடக்கி வச்சிருந்தா இது ஒண்ணும் ஜெயில் இல்லை. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாத வார்த்தைகள் இதெல்லாம் ஜெயிலே கிடையாது. இதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கணும். முதல்ல வீட்டுல போய் சொல்லணும், அப்புறமா நாட்டுல போய் சொல்லணும். ஆட்டோமேட்டிக்கா குடும்பத்திலே குழப்பங்கள் இல்லை, கவலைகள் இல்லை, ஒண்ணும் இல்லை. மார்த்தாள் என்ற ஒரு சகோதரி இருந்தாள். இவங்க இல்ல, மார்த்தாள் என்ற ஒரு சகோதரி இருந்தாள். அவங்களுடைய தொழிலே என்ன தெரியுமா? அவங்களுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? விருந்தோம்பலிலே மார்த்தாளை போல ஒரு ஆள் கிடையாது பைபிள்ல. விருந்தோம்பல் யார் வந்தாலும் சரி, அதுல விசேஷமா ஏசப்பா வந்தாலும் சரி,
முதல்ல விருந்தோம்பல்ல ரொம்ப நீங்க விருந்தோம்பல்ல அதிகமாய் பண்ணி பாருங்க, உங்கள் குடும்பம் தெய்வீக குடும்பம். தெரியுமா உங்களுக்கு? விருந்தோம்பல்ல நிறைய பேர் பண்றது இல்ல. வந்தாங்கன்னா இவன் வந்துட்டான் யார் சனி, நாங்க எல்லாம் படுத்து தூங்க போறோம், இப்போ வர்றான் மத்தியானம் 3 மணிக்கு. இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தா இது தெய்வீக குடும்பமா? குழப்பம்தான். இந்த நியூஸ், நீ பேசுற நியூஸ், பேசுற காரியங்கள் எல்லாமே சின்ன பிள்ளைகள், பெரிய பசங்க, பெரிய ஆட்கள் எல்லாருடைய காதலையும் விழுவதில்ல. அம்மா சொல்றது அப்பா சொல்றது சரிங்கிற உணர்வு எல்லாருக்கும் வந்துருதா? அந்த பிள்ளைகள் வளர வளர அவங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் உருவாகிறது. சரிதானே? அது விருந்தோம்பல், அடுத்தவங்களை உபசரிக்கக்கூடிய உணர்வுகள் உருவாகணும். வாசிங்க அதை கொஞ்சம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். சரி சரி. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்தாள். சரி, மார்த்தாளை பத்தி குறைவா சொல்லாதீங்க, அது அப்புறம் பேசிக்கலாம். ஆனா மார்த்தாள் வீட்டுக்கு தான் போறேன் அப்படின்னு போறாரு. நான் மரியாள் வீட்டுக்கு போறேன் போட்டிருக்குது. இல்ல யார் வீட்டுக்கு போறாங்கன்னு போட்டிருக்குது. நம்ம ஆட்கள் பிரசங்கம், எந்த கோசைக்காரங்க பிரசங்கம், மார்த்தாள் மோசம், மரியாள் தான் பெரியாள் நினைச்சிட்டு இருக்கிறான். மார்த்தாளுடைய உள்ளம் பெரிய உள்ளம், சும்மா இல்ல, சாதாரண உள்ளம் இல்ல. நீங்க யோவான் அந்த இதுல லாசரை உயிர்ப்பிக்கிற காரியத்திலாம் படிச்சு பாத்தீங்கன்னா மார்த்தாளோட தான் அதிகமாய் பேசுகிறார் தேவன். மார்த்தாளோட தான். சரி, பரவாயில்ல. எப்படியோ இந்த மார்த்தாளை போல விருந்தோம்பல், பிறரை உபசரிக்கிற காரியங்கள், பிறனிடத்திலே அன்பு காட்டுகிற காரியங்கள் நம்முடைய வீட்டிலே இருந்தால் நம்ம வீடு தெய்வீக வீடு. நம்ம வீடு தெய்வீக வீடா இருந்தால் போதும், நம்ம வீட்டுல குழப்பம் இருக்காது, ஒண்ணு இருக்காது. சரிதானமா? கஷ்டம் இருக்காது, கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது, ஒண்ணு இருக்காது. விருந்தோம்பல். விருந்தோம்பலை எனக்கு சொல்லி கொடுத்தவளே என்னுடைய மனைவிதான். நாங்களே ஆரம்பத்தில் எனக்கெல்லாம் ஒருத்தனும் கொடுக்கூடாதுன்னு எண்ணம். ஆரம்பத்தில் ஒன்னும் கொடுக்க மாட்டேன். அவங்க தான் நான் இல்லாத போதெல்லாம் கொடுப்பாங்க. அப்படியே இருக்கும், அப்படியே வளர்ந்து 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 இப்போ அவங்கள நாங்களும் கண்டுக்கிறது இல்லை, எங்களை அவங்களும் கண்டுக்கிறது இல்லை. இப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ என்னுடைய பொண்ணு கூட கொடுக்கறதுங்கிற எண்ணம் வந்துருச்சு. ஆக தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பம் தெய்வீக குடும்பம் வளர வளர வளர, அதாவது ஒரு இடத்துல நன்மைகள் பெருக பெருக, விசுவாசம் வளர வளர, உண்மைகள் வளர வளர, நம்ம இடத்துல ஒழுக்கங்கள் பெருக பெருக, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் குறைகிறது, சண்டைகள் சச்சரவுகள் குறைகின்றன, வீட்டில் இருக்கக்கூடிய தீமையான காரியங்கள் மறைகின்றன, வீடு சமாதானமாய் இருக்கிறது. ஆமென். ஆமா, கப்பர்நகூம் ராஜா ஒருத்தர் இருந்தான். அந்த ராஜா சொல்றத வாசிங்களே. யோவான் 4ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 53 முடிக்க போறேன். அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். குடும்பம் முழுவதும் விசுவாசிக்கணும். அவன் யார்? ரட்சிக்கப்பட்டவன். அவன் புறஜாதிக்காரன். புறஜாதிக்காரனுக்கே அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குது. நம்ம வீட்டுல நம்ம ஒரு லைன்லையும், நம்ம பிள்ளைகள் ஒரு லைன்லையும், நம்ம வீட்டுக்காரர் ஒரு லைன்லையும், மனைவி ஒரு லைன்லையும் போயிட்டு இருந்தா குடும்பம் ஆயாது. எல்லாரும் இயேசுவை தான் கும்பிடுறாங்க, அது வேற விஷயம். எல்லாரும் கிறிஸ்தவம் தான் சொல்றான். இல்ல பிரதர், ரைட்டு தான். ஆனாலும் வீட்டார் அனைவருக்கும் ஒரே நோக்கம், ஒரே எண்ணம், ஒரே கொள்கை, ஒரே சிந்தனை இருக்கணும். அதான் தெய்வீக குடும்பம். அந்த குடும்பத்தில் தான் பிரச்சனைகள் இருக்காது. நிறைய பேர் நினைக்கிறாங்க இப்போ இதெல்லாம் வளர்ந்து போச்சு பிரதர், இனி அதை சரி பண்ண முடியுமா? இப்போ ஆரம்பத்தில் மாத்தாள் மாதிரி சின்ன பிள்ளைங்களை வச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல, வளர்த்துக்கிட்டே போகலாம். எல்லாம் வளர்ந்து போச்சு, பெருசாயிருச்சு, இனி என்ன செய்யறது? பெருசாயிருச்சு, என்ன செய்யறது? என் தேவனால் கூடாது ஒண்ணுமே இல்லை. என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நீ தேவனை நம்பி இருந்தால் போதும், தேவனுடைய வார்த்தையை நம்பி இருந்தால் போதும், உன் வீடு தெய்வீக வீடாய் மாறும். பிரியா நினைக்கிறாங்க நம்ம வீடு கூட தெய்வீக வீடாய் மாறுமா? மாறும். என் தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். தெரியுமா?
நம்ம அதை விட்டுட்டு இது இப்படித்தான் இருக்கும், என்ன செய்யறது? பால் ஊட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து காத்த கிளியா வளர்த்த கிளியா? காத்த கிளி, பார்த்த கிளி. பாட்டெல்லாம் நல்லா தெரியுது அவங்களுக்கு. நாளை ஒரு கச்சேரி. கச்சேரின்னு என்னங்க? இதா மியூசிக்கா? கோர்ட்டுக்கு ஒரு நாளைக்கு நான் ஒரு பெரிய லாயரு, நான் தான் அவனை லாயராக்குனேன், அவனை வளர்த்தவன் நானு, எனக்கு எதிராக வந்து கோர்ட்ல வாதாட வர்றானே. இப்படி கௌரவம் இருந்தா கடைசியில முடிவு என்ன? மரணம். இப்படி கௌரவம் இருந்தா, ஓ படம் பேர்லாம் சொல்லிட்டோம். இப்படி கௌரவம் இருந்தா கடைசியில என்ன உங்களுக்கு? மரணம் தான். அதெல்லாம் இல்லை. அது பால் ஊட்டி வளர்த்த கிளியா இருந்தாலும் சரி, பழம் கொடுத்து பார்த்த கிளியா இருந்தாலும் சரி, நான் வளர்த்த பச்சை கிளியா இருந்தாலும் சரி, சிவப்பு கிளியா இருந்தாலும் சரி, அது உனக்கு எதிராக வந்தாலும் சரி, நீ கிளியை பார்த்து பேசாத. இனிமே ஆண்டவன்கிட்ட பேசு. ஆண்டவன் என்ன வார்த்தைகளை பேச சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் கிளிகிட்ட பேசு. கிளி மாறும். மர்மம் வராதா? நம்ம பிள்ளைகள்லாம் மர்மம் வராதா? நம்ம அப்பா மாறுவாரா மாற மாட்டாரா? மாறுவார். பத்தியா, மாறுவார்ட்டார் அவரு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு மாறுவார்னு சொல்லிட்டாரு. அவன் கர்த்தர் நல்லவர். அவன் அதனால நம்முடைய வீடு தெய்வீக வீடாய் மாற வேண்டும். அப்ப நம்ம வீட்டுல பிரச்சனையே இல்லை. ஒரு அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க, லீதியாள் ஒரு அம்மா. ரட்சிக்கப்பட்ட ஒரு அம்மா ரட்சிக்கப்பட்ட உடனேயே ஊழியக்காரனை கூப்பிட்டு, பவுலை கூப்பிட்டு, எங்க வீட்டுல வந்து தங்குங்கள. யாராச்சும் இப்படி சொல்லுவாங்கல்ல? அப்ப எந்த அளவுக்கு தேவன் மேலே, தேவனுடைய வார்த்தை மேலே, தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற மனுஷன் மேலே நம்பிக்கை இருக்கிறது பத்தியா? ஆமென். அடுத்த வாரத்துல இருந்து சர்ச்சு சரியாய் 9:30 மணிக்கு ஆரம்பிக்கும் போது சர்ச்சுக்குரிய அப்ளிகேஷன்ல அடுத்த வாரம் கொடுப்போம். இது வரைக்கும் சர்ச்சுக்கு மெம்பர் ஒருத்தரையும் சேர்க்கல. அடுத்த வாரம் தான் மெம்பர்ஷிப் ஃபார்ம் எல்லாம் கொடுக்க போறோம். ஃபில்அப் பண்ணி கொடுங்க. லீதியாளை போல மாறுங்கள். லீதியாளை போல மாறுங்கள். வாசிக்கிறீங்களா வசனம்? அப்போஸ்தலர் 16 14 15 வாசிங்க சீக்கிரம். சாதாரண ஆள் இல்ல லீதியாள், பணக்காரி, ரத்தாம்பரம் விற்கிறவ. சாதாரண ஆள் இல்ல. நம்மால ஒருத்தரையும் கூப்பிடுறது இல்லை. வந்தாலும் சரி, எப்பயா போற, இப்படித்தான் நம்ம ஆட்களுடைய எண்ணங்கள்லாம் இருக்குது. ஆனா நிறைய பேர் நினைக்க வந்தா தொல்லை பிரதர் நினைக்கிறாங்க. நிறைய பேர் சில ஊழியக்காரன் தொல்லையும் பண்றான், அது வேற விஷயம். ஆனா தொல்லை பண்ணாலும் கர்த்தர் இடத்துல சொல்லிருங்க, கர்த்தர் அதை நல்லதாய் மாற்றி கொடுப்பார். கவலையே வேண்டாம். அதனால இப்படிப்பட்ட குடும்பம் தான் தெய்வீக குடும்பம். ஆக நாம் தெய்வீக குடும்பமாய் மாறிவிட்டால் போதும். நம்ம வீட்டுல சண்டை இல்லை. நம்ம இஸ்ரேல் வீட்டுல சண்டையே இல்லை. இப்போ ஸ்தோத்திரம். தெய்வீக குடும்பமாய் மாறிவிட்டால் நம்முடைய வீட்டிலே சஞ்சலம் இல்லை, குழப்பம் இல்லை, வேதனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, என்றும் விடுதலை. ஆமென். நம்ம எல்லாரும் எழுப்பி நிக்கலாமா? நம்ம எல்லாரும் எழுப்பி நிக்க. ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிடுச்சு. எல்லாரும் எழுப்பி நில்லுங்கள். நம் தேவன் பெரியவராய் இருக்கிறார். எல்லாரும் தேவனை நோக்கி பாருங்கள். எல்லாரும் தேவனை நோக்கி பாருங்கள். உன் குடும்பம் எப்படி இருக்கிறது? உன் குடும்பம் எப்படி இருக்கிறது? கர்த்தராகிய ஆண்டவரை வசன விசுவாசத்தோடு விசுவாசித்து அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? ஆவிக்குரிய குடும்பமாய் இருக்கிறதா? உலக காரியங்களுக்காய், பொருளாதார விஷயத்துல, பிள்ளைகள் விஷயத்துல, திருமண விஷயத்துல, குழந்தை பாக்கிய விஷயத்துல, உலகத்தினுடைய புகழுக்காய், பெருமைக்காய், தேவ காரியத்தை நிமித்தம் குடும்பத்திலே குழப்பங்களும் தொல்லைகளும் உண்டாயிருக்கிறதா? அப்படியானால் இன்றைக்கே நம் தேவனிடத்தில் வந்தால் முற்றுப்புள்ளி உண்டு. எதுவரைக்கும் நீ அதை கேள்விக்குறியாக வைத்துக் கொண்டிருப்பாய். இன்றைக்கு உனக்கு முற்றுப்புள்ளி வேண்டாமா? நம் தேவன் உன்னோடு பேசியிருக்கிறாரே. தொல்லை போல தோன்றினாலும் உன் குடும்பம் தெய்வீக குடும்பமாய் மாறினால் போதும், தொல்லைகள் மாறும். உன் குடும்பம் வெற்றி வாழ்க்கையை காணும். தேவ சமாதானம் தான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் எல்லை.
தேவ சமாதானம் நிச்சயமாய் உனக்கு வேண்டுமா? இப்பொழுதே தேவனை நோக்கி பாருங்கள், தேவனிடத்திலே முறையிடுங்கள். தெய்வீக குடும்பமாய் இருப்பதற்கு வழிகள் என்ன என்று தேவனிடத்திலே கேளுங்கள். எந்தெந்த காரியத்திலே நான் குறையாய் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கே தேவனிடத்திலே ஒப்புக் கொடுங்கள். தேவன் உங்கள் குடும்பத்தை தெய்வீக குடும்பமாய் மாற்றுகிறார். தெய்வீக குடும்பமாய் மாறிவிட்டால் போதும். குடும்பத்திலே பிரச்சனைகள் இல்லை, குடும்பத்திலே தொல்லைகள் இல்லை, குடும்பத்திலே பொறாமைகள் இல்லை, குடும்பத்திலே என்றைக்கும் சமாதானம் தான். எல்லாரும் ஒப்புக் கொடுப்போமா? எல்லாரும் ஒப்புக் கொடுப்போமா?